வெல்கம் டு பீவர் வெல்த். இன்னைக்கு இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு என்ன ஒரு குழப்பம்னா, மத்திய அரசு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிற யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமுக்கும், தமிழ்நாடு அரசு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற டேப்ஸ் பென்ஷன் ஸ்கீமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான். ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் இஸ் சேம். ஒன்லி ஒன் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது அதில். அந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரோட இயர் ஸ்டார்டிங் பேசிக் சேலரி வந்து 1 லேக்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவரோட டிஏ வந்து அன்னைக்கு 50% அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஜனவரி டு டிசம்பர் அவர் வந்து 1 லேக்காக வாங்கிட்டு இருக்காரு மந்த்லி பேசிக்கு. செப்டம்பரில் வந்து அவருக்கு ஏதோ ஒரு ப்ரொமோஷனோ இல்லை திடீர்னு ஏதோ ஒரு இயர்லி ஹைக்கோ ஏதோ ஒன்று வருது செப்டம்பர் மாதம். அப்படிங்கிறப்ப அவரோட மந்த்லி சேலரி செப்டம்பர்லேருந்து கொஞ்சம் அதிகமாயிரும். ஓகேங்களா? யூபிஎஸ் பென்ஷனை பொறுத்த வரைக்கும் அது 12 மந்த்தோட ஆவரேஜ் தான் எடுத்து பேசிக்காக உங்களுக்கு செட் பண்ணுவோம். 12 மந்த் ஆவரேஜ் பேசிக் எடுத்து பேசிக்காக செட் பண்ணிக்குவாங்க. பட் டேப்ஸ் பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் கடைசி வித்ட்ரான் சேலரி பேசிக் என்னவோ அதுதான் உங்களுக்கு வந்து பென்ஷனுக்கான பேசிக்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கிற இந்த கால்குலேஷன் படி பார்த்தா யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமோட டேப்ஸ் பென்ஷனில் அதிக பென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கால்குலேஷனில் நான் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்னா, கடைசி வருஷத்தில் அவருக்கு ப்ரொமோஷனோ இல்லை வேற ஏதோ ஒரு ரீசன்னால அவரோட பேசிக் பே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால வந்து பேசிக் ப்ளஸ் டிஏ கால்குலேட் பண்ணால் அவரோட பென்ஷன் வந்து ஒரு 1500 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இந்த இதை மட்டும் வச்சு பார்க்கும்போது டேப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் வந்து பெனிஃபிஷியலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கிவன் தட் அவங்களுக்கு வந்து கடைசி வருஷத்தில் ஏதோ ஒரு ரீசன் ப்ரொமோஷனோ ஏதோ ஒரு ரீசன்னால அவங்களோட பேசிக் வந்து அதிகமாகுது. பட் அந்த மாதிரி அதிகமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா யூபிஎஸ்லேயும் டேப்ஸ்லேயும் சேம் பென்ஷன் தான் அவங்களுக்கு வரும்.